வணக்கம் நண்பர்களே. திரு விஜய் முதலமைச்சர் ஆகாமல் தடுப்பதற்கு நிறைய சதிகள் நடந்தது. திமுக அண்ணா திமுகவும் அதை விரும்பல. திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்கலாமா அப்படின்னு கூட திமுக அண்ணா திமுக நினைச்சதாம். அதை கேள்விப்பட்டதா திருமா சொல்றாரு. திருமாவளவன் ஒரு சிறந்த அரசியல்வாதி, நல்ல ஞானம் கொண்டவர், நல்ல சிந்தனை கொண்டவர், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவர் முதலமைச்சர் ஆவதற்கு எல்லா தகுதியும் கொண்டவர். ஆனா 2 எம்எல்ஏ தான் வச்சிருக்கிறாரு. ஆனாலும் அவரு முதலமைச்சர் ஆவதற்கு வாய்ப்பு இருந்ததா அப்படின்னு வெயிட் பண்ணாரு. ஆதரவு கடிதம் கொடுக்கறதுக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணாருங்க. என்ன காரணம்? இடதுசாரிகள் சொன்னபடி நடப்பார், இடதுசாரிகளின் வழிபடி முடிவெடுப்பார் அப்படின்னு சொன்னவர் அதுக்கப்புறம் ஒரு நாள் எடுத்தார், 24 மணி நேரம். அது எதுக்கு அப்படின்னா, மறுபடியும் கூட திமுக பிளான் பண்ணிச்சான். என்னன்னா, உங்களை முதலமைச்சராக்கலாம், அண்ணா திமுக ஆதரவு கொடுக்கும், அதுக்கு திமுக ஆதரவு கொடுக்கும் அப்படின்னு நடந்தது நேரில் பார்த்த மாதிரி சொல்ல முடியாது இல்ல, நடந்ததாம். அதுக்கு திருமாவளவன் வெயிட் பண்ணார், இவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்னு. ஆனா அண்ணா திமுகல அந்த ஐடியாவை யாரும் எடுத்துக்கலையா? இதெல்லாம் ஏற்க முடியாதுங்க, திருமாவளவனை முதலமைச்சர் வேட்பாளரை முதலமைச்சர் ஆக்கிக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த கட்சியோடைய உறவு எப்படி இருக்கும், இப்படி எல்லாம் பேசினாங்களாம். அதை எடப்பாடி சொன்னதாகவும் மற்றவங்க வேண்டாம்னு சொன்னதாகவும், மற்றவங்க சொன்னதாகவும் எடப்பாடி வேண்டாம்னு சொன்னதாகவும், கடைசியில திருமாவளவன் தன்னுடைய ஆதரவு கடிதத்தை ஆதவ் அர்ஜுனாவிடம், தாவேக்காவுடைய ஆதவ் அர்ஜுனாவிடம் கொடுத்த பிறகு அவரை முதலமைச்சராக்க தயார்தான் எடப்பாடி சொன்னதாக ஒரு தகவல். ஆனா இதெல்லாம் என்னாச்சு, அண்ணா திமுகவே பொழந்து போச்சுங்க, இங்க 2ஆ பொழந்து போச்சு. திருமாவளவன் சொல்றாரு, கேள்விப்பட்டதா சொல்றாரு. என்னங்க இதெல்லாம் நம்புவாங்களா மக்கள் நம்புவாங்களா சொல்லுங்க, மக்களாகி நீங்கள் நம்புவீங்களா சொல்லுங்க. இந்த வீடியோ பாக்குறீங்க, ஏதாவது நம்ம உண்மைக்கு மாறா சொன்னா நம்புவீங்களா? திருமாவளவன் ஒரு பெரிய அரசியல்வாதி, அவர் சொன்னதை அப்படி நம்பிடுவாங்களா? மக்கள் இன்னைக்கு ரொம்ப ஷார்ப் ஆயிட்டாங்க சார், ரொம்ப ஷார்ப்பா இருக்காங்க, நிறைய சோசியல் மீடியா, நிறைய அரசியல் படிக்கிறாங்க, ரொம்ப வேகமா இருக்கிறாங்க. வேகமான ஒரு உலகத்திற்கு தகுந்த மாதிரி மக்களும் ரொம்ப வேகமா இருக்கிறாங்க. உண்மையை சொன்னா நம்புறாங்க, உண்மையை சொன்னாதான் நம்புவாங்க. இதான் நடந்ததுங்க. திருமாவளவனுக்கு முதலமைச்சர் ஆசை இருந்தது, ஏன் ஆகக்கூடாது? அந்த கட்சிக்காரங்க சொல்றாங்க, ஒரு நாள் அவர் முதலமைச்சரா இருந்திருந்தா கூட போதும் அப்படிங்கிறாங்க. நல்லது, அதை சொல்லாமல்ல. திருமாவளவனுக்கான துணை முதலமைச்சர் ஆகுவதற்கான தகுதி மட்டுமா இருக்கு, முதலமைச்சர் ஆவதற்கான தகுதிகள் நிச்சயமா இருக்குங்க. அவர் சொல்லலாம், இந்த மாதிரி பேச்சு நடந்ததுன்னு சொல்லலாம். கடைசியில அது ஸ்டார்ட் ஆகல, அது முழுமை பெறல அப்படின்னு சொல்லலாம். அது மக்கள் ஏத்துப்பாங்க. உண்மையை சொல்லணும். இன்னைக்கு அரசியல்வாதிகள் பொய் சொல்வதை ஏற்க மாட்டார்கள், யாராவது. அது திமுகவோ அண்ணா திமுகவோ, மக்கள்கிட்ட நல்லா நேரடியா உரையாடுங்க, என்ன நடக்குமோ அதை சொல்லுங்க. அந்த மாதிரி சொல்வதாக இருந்ததுனாலதான் திரு விஜய் வெற்றி பெற்றார். அவரே அரசியல் அனுபவம் பெற்று இந்த சாதாரண அரசியல்வாதியாக மாறினார் அப்படின்னா மக்கள் கேள்வியை முன்வைப்பாங்க, சந்தேகப்படுவாங்க. அவர் உண்மையை பேசியிருக்கிறார், இது வரைக்கும் என்ன நடக்குமோ அதை தான் சொல்லியிருக்கிறாரு. அதனால மக்கள் நம்பினாங்க. இனிமேல் அரசியல்வாதிகள் உண்மைதான் பேசணும், திருமாவளவனும் உண்மைதான் பேசியிருக்க வேண்டும். அதுதான் மக்கள் ஏத்துப்பாங்க. இல்ல நான் காதுல விழுந்தது, கேள்விப்பட்டேன், எஸ் சார், இதெல்லாம் சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க சார், நீங்க நல்ல தரமான அரசியல்வாதி சார், சந்தேகமே இல்லை, மக்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எதிர்வினை ஆற்றுவாங்க. அது மட்டும் இல்லாம விடுதலை சிறுத்தைகள் ரொம்ப பலமா இருக்கின்ற அந்த பகுதிகளை கூட நிறைய ஓட்டுகளை தாவேக்கா அள்ளிருச்சுங்க, நிறைய அள்ளிருச்சு. பட்டியலின சமூக மக்களுடைய வாக்குகள் நிறைய தாவேக்கா போயிருச்சு, கொத்தா போயிருச்சு, அப்படியே பண்டல் பண்டலா போயிருச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இப்ப பாருங்க, அவரு சிறுபான்மை ஓட்டுகளையும் அப்படியே அள்ளிட்டு வர மாதிரி தெரியுது. சிறுபான்மை ஓட்டு நிறைய போயிருச்சு. இந்த தேர்தல் முடிந்த பிறகு, பதவி ஏற்ற பிறகு எல்லா தலைவர் வீட்டுக்கு ஒரு ரவுண்ட் அடிக்கிறாருல, அந்த கட்சிக்காரங்க ஓட்ட நிறைய அங்கே போயிருது. உங்களுக்கு தெரியும், வைகோ வீட்டுல என்ன சொல்லிட்டாங்க, இந்த ஓட்டுகள்லாம் எல்லாம் விசிலுக்கு போட்டவங்க அப்படிங்கிறாங்க. இப்படியாங்க பேசுவாங்க, தன் வீட்லயே விசில்காரங்க வச்சிருக்கிறாங்கன்னு. சரி, அந்த கட்சியோடைய ஸ்டைல் அதான் கட்சி இப்படி ஆயிருக்கு. இந்த மாதிரி மற்ற கட்சிகள் கூட அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. நேரா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆபீஸுக்கு போயிட்டாரு, அவங்க நின்று நிறைய பேசிட்டாங்க. அவங்க திமுக கூட்டணியை ஒட்டி கிடப்போம் சொன்னவங்க தான். ஆனா அங்கேயும் நிறைய வாக்குகளை அள்ளிடுவார் மாதிரி தெரியுது. இந்த மாதிரி தேர்தலுக்கு முன்னாலும் நிறைய ஓட்டுகளை யார் யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அந்த பகுதியில் அள்ளினாரு. இப்போ முதலமைச்சர் ஆன பிறகு திரு விஜய் அந்த ஏரியாஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா காலியாக்கிட்டு தனக்கு சாதகம் ஆகிட்டு இருக்கிறாரு. இதில் விடுதலை சிறுத்தைகள் கவனமாக இருக்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகளுக்கு அமைச்சரவையில பங்கு கொடுக்க தயாரா இருந்ததா தாவேக்கா, போயிருக்கலாம்ல. இப்ப கூட திருமாவளவன் மெல்ல அப்படியே லீக் பண்றாரு, ஒரு 15 நாள் கழிச்சு யோசிப்போம், திமுக அணியிலேயே இருக்கலாமான்னு யோசிப்போம், ஏன் தாவேக்காவுடைய அரசுல பங்கு பெறலாமாங்கிறத யோசிப்போம். முதலே யோசிச்சு அவர் அமைச்சர் ஆயிருக்கலாம்ல. வன்னியரசுக்கு அமைச்சர் பதவி காத்துத்தான் இருந்தது, 15 நாள் அவர் வெயிட் பண்ணுவா.
இதெல்லாம் என்ன காரணம்? இந்த குழப்பம் எதற்கு? தெளிவாக இருந்திருக்கலாம். அது என்ன திமுக அணியிலையும் இருப்போம், இது தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுப்போம், இந்த மாதிரி நிலைமை ஆயிப்போச்சு. அண்ணா திமுக நிலைமையை பாருங்க. அவங்க 5 வருஷமா ஆட்சியில இல்ல, இப்போ ஆட்சியில வரணும்னு நினைக்கிறாங்க, ஆட்சியில பங்கு பெறணும்னு நினைக்கிறாங்க, நல்ல அமைச்சர் பதவிகள் வேணும்னு நினைக்கிறாங்க. அவங்க சி.வி. சண்முகம் அந்த அணி, அண்ணா திமுகவுடைய அந்த அணி தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கும்னு சொன்னதுனால நேரா அவங்க வீட்டுக்கே திரு விஜய் போயிட்டாரு. போய் அவங்க இருக்கிற மூத்த தலைவர்கள், அந்த காலத்துல செம்மையான அமைச்சர்களுங்க, யாரு, எஸ்பி வேலுமணி, சி விஜயபாஸ்கர், அப்புறம் சி.வி. சண்முகம், இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு நல்ல வரலாறு கொண்டவர்கள், நல்லா தெரியுமில்ல உங்களுக்கு, அது செம்மையான வரலாறு கொண்டவர்கள். அவர்களுக்கெல்லாம் கை கொடுத்து பூங்கத்தெல்லாம் வாங்கிக்கிட்டாரு. 5 வருஷம் முன்னால் ஆட்சி செஞ்சவங்க தானே, அப்ப அவங்க என்ன செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல அப்படி நிலைமைக்கு முதலமைச்சர் விஜய் வந்துட்டார் மாதிரி தெரியுது. ஏன்னா 5 வருஷம் இருந்த திமுக ஆட்சி ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கலாம்ல, ஒண்ணுமே பண்ணல. அப்போ அவர்கள் இதுவரைக்கும் எந்த குற்றமும் நிரூபிக்கப்படாதவர்கள் தானே சட்டத்தின் பார்வையில், முதலமைச்சர் பார்வையிலே அப்படிதான் போல இருக்கு. அதனால அவங்க எல்லாம் தாவேக்காவுக்கு ஆதரவா செயல்படுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால அவரு சட்டப்பேரவையில நிறைய ஓட்டுகள் வாங்கிடுவார் மாதிரி தெரியுது. ஆதரவு நிறைய அதிகமா தான் இருக்கு. எடப்பாடி தலைமையிலான அண்ணா திமுக தான் எதிர்த்து வாக்களிக்குன்னு சொல்றாங்க நம்பிக்கை வாக்கெடுப்புல. இந்த மாதிரி நிலைமை இருக்குங்க. அமமுகவுடைய ஒரே ஒரு எம்எல்ஏ என்ன டிராமா நடந்தது பாருங்க. அவரு ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னால திரு விஜய்க்கு ஆதரவுன்னு சொன்னவரு இல்லைன்னு சொல்லி, அப்புறம் டிடிவி வந்து என்னென்னமோ மீடியால போட்டு நல்லா அடிச்சு, ஏன் அதெல்லாம் உண்மையா நம்ம நம்புற அளவுக்கு ஆக்கிட்டாரு, உண்மை இல்லைன்னு ஆக்கிட்டார். அதுக்கப்புறம் அவரை நீக்கிட்டார். இந்த மாதிரி எல்லா ஏரியால இருந்தும் அவரு கவர்ந்துட்டு இருக்காரு முதலமைச்சர் விஜய். இந்த சமயத்துல திருமாவளவன் இன்னும் கூட ஒரு ஸ்ட்ராங் லீடரா எமர்ஜ் ஆயிருக்கலாம், மக்கள்கிட்ட இன்னும் கூட நல்ல மதிப்பை பெற்றிருக்கலாம். அதற்கான காலம் இன்னும் இருக்கு. ஏனென்றால் அவருடைய அரசியல் மிக நீண்ட அரசியல், திருமாவளவனுடைய அரசியல், அதை இன்னும் கூட சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கலாம். அதைத்தான் பாதி அந்த கட்சியில பாதி பேர் சொல்லியிருக்காங்க, இன்னும் பாதி பேர் இந்த ஒரு ஆங்கிள் போலான்னு நினைச்சிருக்காங்க. அது அந்த அளவுக்கான பலனை கொடுக்கலங்கிற மாதிரி தான் இப்ப நம்ம முன்னால தெரியுது. அதே மாதிரி இன்னும் பல கட்சிகள் அதனுடைய நிலைப்பாட்டை மாற்றி கொண்டிருக்கலாம். அதிமுகவே ஒட்டுமொத்தமாவே திரு எடப்பாடி பழனிசாமி ஒட்டுமொத்தமா ஆதரவு கொடுத்திருக்கலாம்ல. அப்படி கொடுத்தா, ஆளுங்கட்சிக்கு ஆதரவு கொடுத்தா தன்னுடைய மவுசு போயிரும் நினைச்சாங்க. இன்னும் கூட எதிர்காலத்தில் அதிமுக ஜெயிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த நினைப்பு தான் என்ன பண்றது, கட்சியை ரெண்டா பொழந்திருக்கு. இன்னும் நம்பிக்கை வாக்கிடும் போது இன்னும் கூட அது தெளிவா தெரியும். சபாநாயகர் தாவேக்காவுடைய வேட்பாளர் தானே, அவர் தானே திரு ஜே.சி.டி. பிரபாகர். அவர் நல்ல ஒரு சபாநாயகர் தான் இருப்பார்னு தெரியுது. இருந்தாலும் கூட ஆளும் கட்சி என்ன முடிவு எடுக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. இந்த பிளவு எப்படி உருவாகும், பிளவுங்கிறது ஏத்துப்பாங்களா, யார்கிட்ட இரட்டையில இருக்கும், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அதனால அவங்க சொல்லிட்டாங்க, சி.வி. சண்முகமுடைய தரப்பினர் சொல்லிட்டாங்க இவரு தான் ஆதரவுன்னு. அதனால தாவேக்காவுக்கு ஒரு பெரும்பான்மை நிச்சயமாக சட்டப்பேரவையில் இருக்கு. இந்த சமயத்தை திமுக என்ன லாபம் தெரியுமா, இப்ப இறங்கி அடிக்கலாம். ஏன்னா ஒரு ஆளும் கட்சி பலமா இருக்கும்போது அவங்களுடைய எதிர்கட்சி மனசை நல்லா காமிக்கலாம். இது மக்கள் கிட்ட எடுபடும். சட்டப்பேரவையில உதயநிதி நல்லா பேசினாரு, அவர் ஒரு சீசன் பொலிட்டிஷியன்கிறத காமிச்சாரு. இதனால வரப்போற காலங்கள் நிச்சயமாகவே எல்லா கட்சிகளுக்கும் ரொம்ப பிரகாசமா இருக்கும். அவங்க தங்களை புதுப்பிச்சுக்கிட்டாங்கன்னா. நன்றி.